ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று மிஸ்டர் முத்துச்செல்வம் அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜில் மிஸ்டர் பிரபு எம்டி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முக்கியமாக நான் எதுக்கு போடுறேன்னா, நேற்று அதாவது 17ஆம் தேதி மிஸ்டர் முத்துச்செல்வம் அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. அவர் கால் ரெக்கார்டட் வாய்ஸ் மெசேஜ் எல்லா லீடர்ஸ்க்கும் எல்லாருக்கிட்டையும் போயிருந்தது. அதில் அவர் முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, மிஸ்டர் பிரபு அதாவது மிஸ்டர் எம்டி நவீன் அவங்களோட பிரதர் மிஸ்டர் பிரபு ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்ம் அவங்களோட ஒரு ப்ரொப்ரேட்டர். அவரும் ஒரு ப்ரொப்ரேட்டர். அந்த ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்முக்கு 2 ப்ரொப்ரேட்டர் இருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. எம்டி நவீனும் அதுக்கு ப்ரொப்ரேட்டர், ப்ளஸ் பிரபுவும் அதுக்கு ப்ரொப்ரேட்டர். சரியா? அந்த ஒரு ப்ரொப்ரேட்டர் பிரபு எப்பவுமே கூடவே இருந்தாங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய உண்மைகள் தெரியும். அவரையே நவீன் சார் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ஏன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே வர மாட்டேன்றாரு. இந்த 2 வருஷமா பிரபு எங்க கூட தான் இருந்தாரு. இப்போ சமீபத்தில் அவரை காண்டாக்டே பண்ண முடியல, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஏன் அதை வெளியே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் முத்துச்செல்வம் சார் அந்த ஆடியோ மெசேஜில் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எல்லா விஷயமும் பிரபுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒன் ஆஃப் த மெம்பர், ஒன் ஆஃப் த எம்டி ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்ம். அந்த ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்ம் மேலே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. மிஸ்டர் ஸ்ரீராம் அவங்க போட்ட எஃப்ஐஆரில் ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. அதோட ப்ரொப்ரைட்டர் பிரபு தான். அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன் யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்முக்கும் இடையில நடந்திருக்கு. ஏன்னா ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்ம் இந்த வெட்டிவேர் ப்ராஜெக்ட், இன்னும் நிறைய ப்ராஜெக்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த எஃப்ஐபி, எஃப்என்பி, ராயல்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கினது. இந்த 369 ஃபியூச்சர் 369 அப்படின்னு சொல்லி வாங்கி இதை ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்மில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதா சொல்கிறாரு மிஸ்டர் முத்துச்செல்வம். நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவர் தான் சொன்னார். அவர் ஆடியோ எல்லா சமூக ஊடகங்கள்லையும் இருக்குது. இது ஒரு செய்தியாக வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. என்னன்னா 22/5/2024 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மிஸ்டர் பிரபு ஈஸ்ட் வெளி அக்ரோ ஃபார்மோட ப்ரொப்ரைட்டர் அவர்கிட்ட போய் இதை பற்றின, அதாவது முத்துச்செல்வம் சொன்ன விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேச போகிறாங்க. எல்லா லீடர்ஸும் சேர்ந்துக்கிட்டு முதல் முறையாக யூனிக் எக்ஸ்போர்ட்டில் எல்லா லீடர்ஸும் முன் பாதிக்கப்பட்டவங்க கூட நின்று ஒரு மிகப்பெரிய கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக ஒற்றுமையாக அவங்க வராங்க. இன்னைக்கு 22/5/2024 காலையில் 10 மணிக்கு ஈரோடில் மிஸ்டர் பிரபு அவங்க வீட்டில் போய் அவர் கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக எல்லாரும் வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது நான் விசாரிக்கும் போது இது கண்டிப்பாக உண்மையான செய்தி தான். எல்லாரும் வராங்க. அதனால எல்லா லீடர்ஸும் அன்னைக்கு டாப் லீடர்ஸ் நீலமேகம் சாப் உட முடியாமல் இருக்காங்க, அவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே வராங்க. A to Z மேலேருந்து கீழே வரைக்கும். ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்தாதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். இல்லாட்டினா நவீன் சொல்லுவார் லீடர்ஸ் கிட்ட தான் பணம் இருக்குது, அப்புறம் லீடர்ஸ் சொல்லுவாங்க முத்துச்செல்வத்துக்கிட்ட இருக்குது, முத்துச்செல்வம் சொல்லுவார் பிராங்க்லின் கிட்ட இருக்குது, பிராங்க்லின் சொல்லுவார் பிரபு கிட்ட இருக்குது. இப்போ இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு கேமாக இருக்குது. சரியா? யார்கிட்ட பணம் இருக்குன்னு கேட்டால் என்கிட்ட இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பணம் எல்லாருக்கும் தேவை, சொன்னால் மாட்டிக்குவாங்க. ஆனால் சொல்லாமல் மக்கள் விட மாட்டாங்க, லீடர்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா லீடர்ஸ் சின்ன தப்புனால அவங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவோ லீடர்ஸ் அவங்களோட சொந்த ஊரை விட்டுக்கிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. மக்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மட்டும்தான் திரும்பி கேட்குறாங்க. யாருமே வட்டியோட கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் நகை அடமான வச்சு, வீட்டு அடமான வச்சு, இல்லை என்னென்னா போட்டு அவங்க வாங்கினதுக்கு இப்போ வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. சரியா? எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் அதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்ட போட்டங்கிறதுக்காக மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போக யாராவது விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பணம் எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது மிஸ்டர் நீலமேகம் சாப் காரில் அனுப்பிச்ச கேஷ் எங்கே? அக்கௌண்ட்டில் விழுந்த காசு அக்கௌண்ட்டில் இருக்கும், டிரான்சாக்ஷன் வச்சு எடுத்துடலாம். மிஸ்டர் எம்டி நவீன்
ஹார்ட் காப்பி கொடுத்துருக்காரு. அதோட சாஃப்ட் காப்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மிஸ்டர் முத்துச்செல்வம். ஏன்னா அவருக்கு வந்து ஹார்ட் காப்பியில நம்பிக்கை இல்லை. ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் உருவி இருப்பாரு, அதனால அது நம்பிக்க முடியாது. ஹார்ட் காப்பி இருக்கிற மாதிரியே சாஃப்ட் காப்பி அத்தனை பேஜ் இருக்கணும், அத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கணும், முக்கியமான டிரான்சாக்ஷன் ஏதாவது டெலிட் செஞ்சு போட்டிருக்கலாம் ஹார்ட் காப்பி பிரிண்ட் எடுக்கும்போது, இதை நம்ப முடியாது, அதனால சாஃப்ட் காப்பி எனக்கு வேணும், அதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ மெசேஜ்ல சொல்லியிருந்தாரு மிஸ்டர் முத்துச்செல்வம். அதான் நாங்களும் கேட்கறது. இப்போ அக்கௌண்ட்ல விழுந்த காசு எங்கேயும் போயிருக்காது. எங்க போயிருக்கோம், எங்க டிரான்சாக்ஷன் நடந்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டி கொடுத்துரும், சரியா? ஆனா கேஷா வாங்கினது மிஸ்டர் நீலமேகம் அவரு லீடர்ஸ் கிட்டலாம் கலெக்ஷன் பண்ணி பணம் நின்றதுக்கு முன்னாடியும் பணம் நின்றதுக்கு அப்புறமும் ரெண்டுமே நடந்திருக்கு. பணம் நின்றதுக்கு அப்புறம் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கான கணக்கு வழக்கு லீடர்ஸ் வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணாங்க, வச்சாங்க. அந்த கணக்கு வழக்கு கரெக்டாக எழுதியிருக்காங்க, எந்தெந்த ஐடிக்கு அவங்க பே அவுட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை பே அவுட் கொடுக்க சொன்னதே நவீன் தான். அந்த ஆடியோ மெசேஜ் நம்ம யூடியூப் சேனல்லேயே இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. பணம் வரதுக்கு லாக் ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, பேங்க்ல பிரச்சனை இருக்கு, அதனால லீடர்ஸ் கோச்சுக்காம தயவு செஞ்சு உங்களோட சம்பளத்துல இருந்து உங்களோட கமிஷன் காசுல இருந்து உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பே அவுட் கொடுங்க அப்படின்னு சொன்னதே நவீன் தான், சரியா? அப்ப கேட்கும் போது கொடுக்க சொல்லிட்டாரு. சரி நம்ம கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி லீடர்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆளு 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்த பணம் எவ்வளவு, கம்பெனி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த கமிஷன் காசு எவ்வளவு, பணம் எவ்வளவு, அவர் யாரை சேர்த்து விட்டுருக்காரோ அதில் கமிஷன் காசு, பிளஸ் லீடர்ஸ் பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிளஸ் லீடர்ஸ் எமர்ஜென்சிக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வளோ பணம் வந்து சேரணும் அப்படிங்கிற கணக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. மிஸ்டர் திருவரசு சார் அவரை எல்லாம் பண்ணி சம்மரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா? இப்போ இந்த கணக்கு வழக்கை பார்க்கறதுக்கு நவீன் எம்டி வரமாட்டேன்றாரு. அது என்ன ரீசன் தெரியல, மேபி லீகல் இஷ்யூவா இருக்கலாம், இல்லை மற்ற எதுவாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எம்டி வராமல் இருக்காருன்னா பிரபுவாவது வந்திருக்கலாம், பிரபுவும் வரல. இப்போ இதனால முத்துச்செல்வம் சொன்ன ஆடியோவை நீங்க கேட்டீங்கன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர்த்தையும் வைக்கணும். 4 பேர் யார் யாரு? எம்டி நவீன், பிரபு, முத்துச்செல்வம், பிராங்க்லின். ஏன் நம்ம பிராங்க்லின் சொல்றோம்னா முத்துச்செல்வம் சொன்னது எல்லாமே பிராங்க்லின் சாருக்கு தெரியும். இப்போ பிராங்க்லின் ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் எதுவுமே தெரியலனா இந்த கம்பெனி சார்பா எதுக்காக ரஷ்யா போகணும்? அப்போ அவருக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்கு, அவர் வாரேன் இருக்காரு. அதனால நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பிராங்க்லின் சாரு வாராரு. அன்னைக்கு முத்துச்செல்வம் சாரு வருவாரான்னு தெரியாது, மேபி வரலாம், இல்லை வராமல் இருக்கலாம், இல்லை ஃபேஸ் ஐடியில் பேசலாம், இல்லை வீடியோ காலில் பேசலாம், இல்லை அவர் மெசேஜ் ஏதாவது கொடுக்கலாம், இது என்ன நடக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் வரதா தான் நம்மளுக்கு தகவல். ப்ளஸ் லீடர்ஸ் எல்லாரும் வராங்க, A to Z, எந்த லீடரும் மிஸ் ஆக மாட்டாங்க. A to Z லீடர்ஸ் முன்னாடி நின்று இதை நடத்த போகிறாங்க. லீடர்ஸ் தான் பொறுப்பு. ப்ளஸ் பாதிக்கப்பட்ட மக்கள்ல இருந்தும் வராங்க. இன்னும் இவ்வளோ லீடர்ஸ் வரும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் வருவாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். லீடர்ஸ் முதல் முறையா இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல முதல் முறையா லீடர்ஸ் முன்ன வந்து அவங்க கணக்கு வழக்கு கேட்கறதுக்காக வராங்க. அப்ப நீங்க எந்த விதமான தகாத வார்த்தையும் தகாத செயல்முறையும் ஈடுபடக்கூடாது. நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் முன்னாடி வந்து செய்யறேன்னு சொல்றவரை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா யாரும் முன்னாடி வரமாட்டாங்க. அவங்க வரட்டும், செய்யட்டும், வெயிட் பண்ணுங்க. நீங்களும் பக்கத்துல நின்று கேளுங்க, சரியா? அந்த இடத்துல வேற எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா காவல்துறை கண்டிப்பா வருவாங்க, அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பர் தகுந்த தகவல்ல இருந்து தகவல் கிடைச்சது. அது எதனால ஆகட்டும், நம்ம வந்து கணக்கு வழக்கு கேட்க போறோம் பிரபு கிட்ட, அவங்க கணக்கு வழக்கு சொல்ல போறாங்க, தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் பெருசா அவங்க ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா இதை கேட்டே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து பவுன்ஸ் பேக், நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. A2 அக்யூஸ்ட் மிஸ்டர் முத்துச்செல்வம் அவரு பிரபு வரணும், பிரபுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியோ மெசேஜ் கொடுத்துருக்காரு. நவீன் கிட்ட கேட்கும்போது இப்ப வரைக்கும் மிஸ்டர் பிரபுவை சீனியரிக்குள்ளேயே எடுத்துட்டு வர மாட்டேன்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீட்டிங் போட்டாச்சு, 5-6 மீட்டிங்ல பிரபு வரமாட்டேன்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கண்டிப்பா மிஸ்டர் நவீன் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க லீடர்ஸ். இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு மிஸ்டர் நவீன் தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன் வரல, எதுக்காக வரல அப்படின்னு. டைரக்டா அவர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலும் டைரக்டா வீடியோ மெசேஜ் கொடுத்தாலும் ஓகே, இல்ல அவர் மூலமா யார் மூலமாவது ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி அவரோட மெசேஜை கன்வே பண்ண சொன்னாலும் ஓகே. ஏன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் சீக்கிரமா கிடைக்கணும். எல்லாருமே சட்ட சிக்கல்ல இருந்து வெளியே வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஏன்னா மிஸ்டர் நவீன் எம்டின்னு சொல்ற மாதிரியே நான் சின்ன வயசு, எனக்கு இன்னும் நிறைய வாழணும், நான் ஜெயிலுக்குலாம் போக முடியாது, நான் வந்து என் மக்களை ஏமாத்தலை, நான் கணக்கு வழக்கு கொடுக்குறேன், லீடர்ஸ் கணக்கு வழக்கு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு.
அதுபடி லீடர்ஸ் ஓரளவு கணக்கு வழக்கு பார்த்துருக்காங்க. இந்த பார்த்த கணக்கு வழக்கு கரெக்டா, தப்பா, ரைட்டா, ராங்கா, இது யார் செக் பண்றது? செக் பேக் பண்றது எம்டி நவீன் சாரோட வேலை. அவர் வந்து பண்ணணும். திருவருள் சார் கூட சேர்ந்து அந்த கணக்கு வழக்கு என்னன்னு பார்த்துட்டு பணம் எங்க இருக்கு, பணம் எப்ப கிடைக்கும், அதை மீட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்னென்ன இருக்கு. ஏன்னா பணம் காணாம போல சார் 100%. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. பணம் எங்கேயுமே காணாம போல. எங்கேயோ ஒரு இடத்துல இல்லீகலா இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதை வெளியே சொன்னா நம்ம மாட்டிக்குவோம், சொன்னா பண்ணிக்குவோம் அப்படின்றாங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா எல்லாருமே தேவையில்லாம சட்டம் தன்னோட கடமையை செய்யும். தேவையில்லாம நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சுன்னா ஜெயிலில் இருப்பீங்க. அவர் மிஸ்டர் முத்துச்செல்வம் அதுக்கடுத்து அதுக்கு கீழே இருக்க எத்தனை லீடர்ஸ் இருக்காங்களோ எல்லார் மேலேயும் ஈரோடு EOW மேலே புகார் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் அங்கே தேவையில்லாமல் கம்பி என்ன வேணாம், நீங்கள் நோ அரெஸ்ட் கொடுத்துருக்குது, அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கிறது, முன்ஜாமீன் வாங்கிக்கலாம், லாயர் வச்சு பண்ணிக்கலாம், அங்கே காசு கொடுத்துடலாம், இங்கே காசு கொடுத்துடலாம், இப்படி தவறான முடிவுகளை போய் காசை எங்கேயோ கொண்டு போய் இறக்காதீங்க. சரியா? அந்த காசு மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா மக்களே இந்த கேஸை விட்ரால் வாங்கிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நிம்மதியாக வந்து தூங்கலாம். மேலும் மேலும் நீங்கள் பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் போறீங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண மாட்டேன்றீங்க. இல்லை உண்மையாக உடச்சி சொல்லுங்கள், சார் பணம் இங்கே லாக் ஆகி போச்சு, பணம் இந்த இடத்துல இருக்குது, இதுக்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இதுதான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி மிஸ்டர் நவீன் சார் நல்லா தெரியும், ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு கம்பெனி கிட்ட பேசியிருக்கேன், அவங்க ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி அடுத்து எந்த விதமான மூச்சும் இல்லை. அடுத்து அவர் சொல்லியிருந்தாரு, நான் மும்பையில் ஏதோ ஒரு கம்பெனியில் நான் வந்து 30-40% வேலை பார்த்துட்டேன், அந்த கம்பெனி நான் ரன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாரு. அதையும் எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த மாதிரி அவர் கான்ட்ரவர்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணி சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ அந்த பாண்ட் மேட்ரு அவர் அன்னைக்கு சொன்னார், இந்த கம்பெனிக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, நான் அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அந்த கம்பெனி அதுக்கடுத்து என்னாச்சு, ஏதாச்சு, பாண்டு ஏன் கிடைக்கல, மக்களுக்கு ஏன் பணம் வந்து சேரலை, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது. சரியா சார்? அதனால் நான் சொல்ல வர்றது இதுதான், சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் வந்து அந்த மீட்டிங்கில் போய் கணக்கு வழக்கு கேளுங்க பிரபு கிட்ட, அவர் கணக்கு வழக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஆஸ் ஏ எம்டி ஈஸ்வரி அக்ரோஃபார்மோட ப்ரொப்ரைட்டர், அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா அவருக்கும் நிறையா பண டிரான்சாக்ஷன் யூனிக் எக்ஸ்போர்ட்லேருந்து அங்கே போயிருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்தால் மிஸ்டர் முத்துச்செல்வம் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ரீகல் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற செய்தி. நீங்கள் கண்டிப்பாக எல்லா லீடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வாரீங்களோ லீடர்ஸ், முக்கியமாக லீடர்ஸ், அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் கீழே அவங்களோட பேர், அவங்களோட எழுதி நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் யார் யார் வாராங்க அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் பாதிக்கப்பட்ட மக்களும் வாராங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கணக்கு வழக்கு எல்லாருமே கேட்கணும். இதோட உண்மைத்தன்மை என்ன, யார் போய் சொல்கிறா, யார் உண்மை சொல்கிறா, இவர் சொல்கிறது உண்மையா, அவர் சொல்கிறது உண்மையா, சரியா? இது மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்குது. ரொம்ப நேரம் கன்ஃபியூஸாக வச்சுருக்காதீங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது டாப் லீடர்ஸ் ப்ளஸ் வினோத், அவரும் ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அவரும் வாரேன் இருக்காரு. நான் பேசினேன் தனிப்பட்ட முறையில். அவரும் நான் வாரேன் சார், கண்டிப்பாக வாரேன், நான் வந்து என்ன எதுவும் செய்கிறேன், எனக்கு ஒரு சில உண்மைகள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்லுவார், நம்ம நம்புவோம். சரியா? எல்லாரும் வரட்டும். நம்மளோட நோக்கமே லீடர்ஸ் முன்னாடி வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற ஸ்டெப்பில் எடுத்து போகணும். அது எம்டி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை சென்னையில் இருக்கிறவர்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை ஈரோடில் இருக்கிறவர்கிட்ட பேசினாலும் சரி, ஏன்னா அவரும் நிறைய காசு வாங்கியிருக்காரு. எது பேசினாலும் சரிதான். சரியா? பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்களோ அங்கெல்லாம் பணம் வாங்கி தரதுக்கு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மையோட லீடர்ஸ் பேசியிருக்காங்க இன்னைக்கு தான். சரியா? இதுவே பெரிய சந்தோஷம். ஆனால் இதை பேச்சுவார்த்தையோடு இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும். அதை கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டு போயிடக்கூடாது. மக்களாக்கி அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறது, வர லீடர்ஸை யாரும் எதுவும் செய்யாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா 2 வருஷமாக செய்யாத விஷயத்தை இப்போ செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.